ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறித்த பொதுவான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு தெய்வமாக விளங்கக்கூடியவள் காமதேனு. அதிதேவதை அகிர்புத்னியன் என்கின்ற மகாவிஷ்ணுவின் ரூபம். யோகினி கௌமாரி, பைரவர் சண்ட பைரவர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பூஜை அறையில் கட்டாயம் காமதேனுவின் படம் அல்லது காமதேனுவின் ஒரு சின்ன விக்கிரகம் இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த கோபூஜை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். பூலோகத்தின் காமதேனுன்னு சொல்லக்கூடிய பசுவிற்கு வேண்டியவைகளை நீங்கள் செய்து கொடுப்பது, அதாவது உணவிற்கு நீங்கள் உதவுவது அல்லது அது தங்கும் இந்த கோசாலைக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது, இது எல்லாமே உங்களை பொறுத்தவரை அதிகம் நன்மையை உங்களுக்கு பயக்கும். அடுத்து பூஜை அறையில் திருமாலின் படம் வைத்து வணங்குவதும் உங்களை பொறுத்தவரை அதிக நன்மையை பயக்கக்கூடிய விஷயம். வாழ்க்கையில் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவான 5 விஷயங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பண வரவை சீராக வைத்துக்கொள்ள, இல்லத்தில் பண கஷ்டம் வராமல் இருப்பதற்கு, வருமானம் எப்போதும் வந்து கொண்டே இருப்பதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களுடைய வறுமையை போக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இவரை சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளன்று சனீஸ்வரனை வழிபாடு நடத்துவது, அர்ச்சனைகள் செய்வது, ஆராதனைகள் பண்ணுறது இன்னும் விசேஷ பலனை உங்களுக்கு ஈட்டுத்தரும். இல்லத்தில் எப்போதும் நல்லெண்ணெய் தீபம் ஒரு அகலில் ஏற்றி வைத்து சனி பகவானை நினைத்து ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடுவதும் மிகவும் விசேஷ பலனை தரும். குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திர நாளன்னைக்கு கொத்தமல்லி சாதம் செய்து அந்த விளக்குக்கு சனீஸ்வரனாக நினைத்து ஸ்லோகங்கள் சொல்லி நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு, பிறருக்கும் நீங்கள் அதை விநியோகம் பண்ணலாம். அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும், கலை ஞானம் பெறுவதற்காகவும், நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவதற்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். ஸ்ரீராமபிரானை மனதார நினைத்து ஜபம் செய்து நீங்கள் வணங்கி கொண்டே வர வர படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறலாம். தினந்தோறும் 108 முறை ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற அந்த லிখিত ஜபத்தை விடாமல் எழுதி கொண்டே வரணும். மாணவர்களாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்
நிச்சயம் இது உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக ராமருக்கு உகந்த புனர்பூசம் நட்சத்திர நாளன்று ஸ்ரீராமரை ஆலயத்தில் சென்று நீங்கள் தரிசனம் செய்து விசேஷ ஆராதனைகள் செய்யும் பொழுது இன்னும் அதிக பலனை உங்களால் பெற முடியும். அடுத்து, உடல் பலம் பெறுவதற்காகவும் நோய் நொடி இன்றி வாழ்வதற்காகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பார்வதி. காமாட்சி ரூபமாக அன்னை பார்வதி தேவியை நீங்கள் வணங்கும் பொழுது தாயாக இருந்து உங்களுடைய தேக அசௌகரியங்களையெல்லாம் தீர்த்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்வாள் அம்பிகை. அம்பிகையை வணங்கக்கூடிய முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா சோமவாரம் திங்கட்கிழமை அன்று அம்பிகை வழிபாடு மிகவும் உகந்தது. பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் விசேஷ பலனை தரும். இன்னும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாளன்று சென்று அம்பிகையை வழிபடும் பொழுது உங்களுடைய நோய் நொடியெல்லாம் விரைவில் குணமாகி தேக பலமும் ஆரோக்கியமும் நிச்சயம் அதிகரிக்கும். இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் வழிபடலாம். அம்பிகைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தி எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான பலனை பெற முடியும். அடுத்து, தனவரவிற்காக நீங்கள் செய்கின்ற வேலை வியாபாரம் இதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சீராக உங்களுக்கு சாதகமாக சூழல்களெல்லாம் அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று ஆலயம் சென்று மகாவிஷ்ணுவை நீங்கள் தரிசனம் செய்து வரலாம். மகாவிஷ்ணுவிற்கு உகந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினந்தோறும் இல்லத்தில் ஒலிக்க விடலாம். முடிந்தால் நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்கள் வேலை ரீதியாக உங்களால் பெற முடியும். மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள். இந்த திருவோண நட்சத்திர நாள் அன்று மகாவிஷ்ணுவிற்கு விசேஷ ஆராதனைகள் அர்ச்சனைகள் எல்லாம் செய்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம். வெற்றிலை பாக்குப்பழம் நைவேத்தியம் செய்து பகவானுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தும் பொழுது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீர ஆரம்பிக்கும். இறுதியாக, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரிய சித்தியை பெறுவதற்காகவும் எடுத்த காரியம் நினைத்தபடி தடங்களின்றி முடிவடைவதற்காகவும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை. சூரிய பகவானை தினந்தோறும் கண்ணார பார்த்து ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்கள் சொல்லி தினந்தோறும் நீங்கள் வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வைராக்கியம் ஏற்படும். எந்த தடைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடத்தில் வரும். குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சூரியனார் கோவிலுக்கு செல்லலாம். அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்யும் பொழுது இன்னும் விசேஷ பலன் கிடைக்கும். புதிதாக ஒரு காரியத்தை தொடங்குறீங்க, இல்லை மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காரியத்துக்கு முன்பாக நிச்சயம் சூரிய வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வணங்க வேண்டிய தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க. நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.